இந்த மயிலுக்கு இப்பதான் உண்மை என்ன அப்படிங்கிற ஒரு விஷயமே புரிய வந்திருக்கும். அதுவும் இல்லாம அடுத்தடுத்து என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம, மயில் இருந்துட்டு இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சாங்களோ என்னமோ! ஏன்னா ஏற்கனவே இந்த தினேஷ் நம்பி ஏமாந்துட்டோம் அப்படிங்கிற மாரி சொல்லி, எப்படியோ தினேஷ பத்தின ரகசியங்கள் அப்பவே தெரிய வந்ததுனால பிரச்சனையே கிடையாது. அதாவது இந்த கண்ணன் இருந்துகிட்டு, நம்ம மயில அடையறதுக்காக இப்படி ஒரு செயல செய்வான் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது அவனாச்சும் இந்த தினேஷ் கிட்ட இருந்து காப்பாத்துனானே. ஏன்னா தினேஷ் கிட்ட சிக்கியிருந்தா, அவ்வளவுதான் மயிலோட வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லி எல்லாருமே நெனச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்போ இந்த கண்ணனாலேயே நம்ம மயிலோட உயிருக்கும் ஆபத்து வந்திருந்துச்சு. அதே மாதிரி மயிலோட உடலுக்கும் ஆபத்து வந்திருந்துச்சு. ஆனா கடைசியில விஜய், மல்லி இவங்க எல்லாருமே இப்படி மாஸ் காட்டி இந்த மயில காப்பாத்துவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த தினேஷ் வரைக்கும் கண்டுபிடிச்சாங்க. அடுத்தது எப்பட்றா மயில கண்டுபிடிக்க போறாங்க அப்படிங்கிற மாரி நெனச்சாதான், கடைசில சிசிடிவி ஃபுட்டேஜ கிடைச்சு இந்த கண்ணன ரவுண்ட் அப் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. ஆனா இங்க தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட். ஏன்னா அந்த கண்ணன் தான் தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்கான். ஏற்கனவே மயில அடைய முடியல அப்படிங்கிற ஒரு வெறி. ஏன்னா ஏற்கனவே மயில அடையறதுக்காக அவன் பண்ண வேலை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதே மாதிரி இப்போ இந்த கண்ணன் ஒரு பாட்டில எடுத்து உடைச்சு நம்ம மயிலோட கழுத்துல வச்சுக்கிட்டு நான் அதாவது பக்கத்துல வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மயில நான் கொன்னுடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டுறாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறமா யாருமே அதாவது போலீஸா இருந்தாலும் சரி, விஜயா இருந்தாலும் சரி, மல்லியா இருந்தாலும் சரி, இந்த அதாவது அந்த இடத்துல அவங்க பக்கம் போறதுக்கே பயப்படுறாங்க. ஏன்னா மயில எந்த அளவுக்கு காப்பாற்ற வேண்டியது முக்கியமோ அதை விட மயிலோட உயிரை காப்பாற்ற வேண்டியது முக்கியம். அதாவது இவன் எதனா பண்ண போய் கடைசியில மயிலுக்கு எதனா ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த அரக்கன் கிட்ட இருந்து மயிலை காப்பாத்தாம விடவும் முடியாது. ஏன்னா அவன் அங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்கான். ஏற்கனவே மயில எப்படியாச்சும் காப்பாத்தியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம மல்லி வெறியோட காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ விஜய், மல்லி எல்லாம் இப்படி மாஸ் காட்டுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது இந்த இடத்த விட்டு இந்த கண்ணன் மயில அந்த கார்லயே ஏத்திக்கிட்டு தப்பிக்கிறதுக்காக முயற்சி பண்றான். அந்த ஒரு டைம்ல தான் நம்ம விஜய் மாஸ் காட்டி இந்த கண்ணனை உண்டு இல்லைன்னு பண்றாங்க. அதே மாதிரி போலீஸ் கண்ணனை அரெஸ்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிருது. மயிலுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கடவுளை எப்படி மல்லி வேண்டிக்கிட்டாங்களோ அதே மாதிரி மயிலோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. அதாவது மயில் இப்போ எப்படி வீட்டை விட்டு வெளியே போனாலும் அதே மாதிரி எந்த ஒரு களங்கமும் இல்லாம அடுத்ததா வீட்டுக்கு போக போறாங்க. எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி இப்போ இந்த கண்ணனை அரெஸ்ட் பண்ணி கையில விலங்கெல்லாம் மாட்டி உட்கார வச்சிட்டு இருக்காங்க. இந்த கண்ணனுக்கு இது தேவைதான் அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே மிகப்பெரிய பிரச்சனையில மாட்டிட்டான். போலீஸ் பக்கத்துல நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே அப்பவே அப்ரூவரா மாறி கடைசியில மயில கொண்டு ஒப்படைச்சிருந்தா பிரச்சனை இல்ல. அதே மாதிரி இப்போ மயில கண்முழிச்சு எழுப்புறாங்க. மயில் இருந்துட்டு பயங்கரமா கதறிடுறாங்க. அக்கா என்ன மன்னிச்சிருக்கா, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்பதான் தெரியுது. நீங்களா இருந்தாலும் சரி, அண்ணியா இருந்தாலும் சரி, எவ்வளவு எடுத்து சொன்னீங்க. அதுவும் இல்லாம இந்த மாதிரி பசங்க எல்லாம் பொறுக்கியாதான் இருப்பாங்க. அதாவது இந்த தினேஷ மாதிரி ஒரு மோசமானவன் நான் பார்த்ததே கிடையாது. அவன் சொன்னதை எல்லாத்தையுமே நான் நம்பினேன். அதாவது நீங்க எல்லாருமே எப்பவும் போல காதலுக்கு எதிர்ப்பா இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிதான் அந்த தினேஷ் சொல்ற பேச்சை எல்லாத்தையுமே கேட்டேன். அதே மாதிரி அண்ணி வச்சிருந்த அந்த 1,00,000 எடுத்ததும் நான் தான். அதே மாதிரி அண்ணியோட நகையையும் எடுத்தது நான் தான். அண்ணி அதை எவ்வளவு ஆசையா அந்த நகையை வாங்கினாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி அந்த நகை இப்ப எங்க என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி மயில் கிட்ட கேட்கும்போதுதான் அந்த நகையை இவங்க பொண்டாட்டி தான் வச்சிருக்காங்க. அதாவது இவங்க குடும்பமா சேர்ந்து என்ன ஏமாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம அவங்க பொண்டாட்டி கிட்ட தான் நம்மளோட நகை இருக்கு. அந்த நகையை கொண்டு போய் கொடுத்து அண்ணி கிட்ட மன்னிப்பு கேட்டதான் என்னோட மனசு யாரும். அண்ணி அப்பவே சொன்னாங்க, உன்னை என்னோட அதாவது உன்னை அம்மா ஸ்தானத்துல வச்சுதான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அதாவது என் பொண்ணு மாதிரிதான் உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லி என்னென்னமோ சொன்னாங்க. அப்பெல்லாம் நான் உண்மையிலேயே அண்ணிய பத்தி ரொம்ப தப்பா நினைச்சேன். ஆரம்பத்துல இருந்து ரொம்ப கோவமா ரூடா நடந்துகிட்டாங்க. இப்போ நம்மளோட வாழ்க்கைக்கு எதிரா நிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி கோவப்பட்டேன். அதே மாதிரி அவங்களோட நகையை கொண்டு போய் நான் விற்கணும்னு எந்த ஒரு யோசனையும் பண்ணது கிடையாது. இப்போதைக்கு இந்த நகையை வச்சு கொஞ்ச நாள் இதாயிட்டு அதுக்கப்புறம் நாங்க சம்பாதிச்சதுக்கு அப்புறமா அந்த பணத்தை வச்சு அந்த நகையை மீட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சோம். ஆனா
கடைசியில இந்த தினேஷ் இவ்ளோ மோசமானவனா இருப்பான் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அவனோட சுயரூபம் தெரிஞ்ச உடனே அண்ணியோட நகைய முதல்ல சேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்லி, அந்த ஒரு நகைய சேஃபா தான் வச்சிருந்தேன். ஆனா இவங்க கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. இப்போ நகைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே மாரி நம்ம நாகுக்கு நகை போனாலுமே பரவால்ல. நீ தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாரி சொல்லப் போறாங்க. ஏன்னா நகைய இதுக்கு முன்னாடி இருந்த நாகுவாச்சும் பரவால்ல. இந்த மாரி நகை தான் முக்கியம் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்போ மயில் வீட்டுக்கு திரும்பி போம்போது, அதாவது ஃபோன்லயே சொல்றாங்க இந்த மாரி மயில் வீடு திரும்புனா போதும். மயிலுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லல்ல அப்படிங்கிற மாரி சொல்லி, இப்போ மயிலுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். யார் உண்மையிலேயே நல்லதுக்கு பேசுனாங்க, யார் உண்மையிலேயே கெட்டதுக்கு பேசுனாங்க, இப்படிங்கிற விஷயம் எல்லாமே தெளிவா புரிஞ்சிருக்கும். அதே மாரி அடுத்தடுத்து என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம இந்த கண்ணன் முழிச்சுக்கிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம ஏற்கனவே அந்த நகைய வச்சு அவங்க பொண்டாட்டி சொல்ட்டாங்க. "அந்த பொண்ண நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அந்த நகை மட்டும் எனக்கு வேணும்." அப்படிங்கிற மாரி சொல்லி, அடுத்ததா இவங்க எல்லாருமே போயிட்டு அவங்க பொண்டாட்டி முன்னாடி நிக்க போறாங்க. ஏன்னா நகை எடுத்துட்டு போயே ஆகணும். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சீரியஸான ஒரு விஷயத்துல இருக்காங்க. அதே மாரி மயில் நம்ம மல்லி கிட்டயா இருந்தாலும் சரி, அதே மாரி அவங்க மாமா நம்ம விஜய் கிட்டயா இருந்தாலும் சரி, "விஜய் மாமா என்ன மன்னிச்சிருங்க. அதாவது உங்கள கூட்டிட்டு விட சொல்லி, கடைசியில இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு. அதாவது உண்மையிலேயே நான் எவ்ளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு, எனக்கு இப்பதான் புரிய வருது. அதுவும் இல்லாம நீங்க மட்டும் இல்ல அப்படின்னா, கண்டிப்பா இந்நேரத்துக்கு நான் இங்க உயிரோட இருந்திருப்பேனா அப்படிங்கிறதே எனக்கு தெரியல." அப்படிங்கிற மாரி சொல்லி, மயில் பயங்கரமா கதறி அழுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.